இயேசுவே. பிரியமானவர்களே, இந்த ஸ்பீக் வித் ஜீசஸ் சேனலை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் 2025 ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் தயவும் உங்களில் பெருக கடவது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல புத்தாண்டு வாக்குத்தத்தம் செய்தி என்று எல்லா சேனலிலும் ஆசீர்வாதம் 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 தேவனுடைய பிள்ளைகளுக்கு தானாய் ஓடி வரும் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுது? அதற்கு ஒரு நிபந்தனையை ஆண்டவர் வைத்திருப்பார். நீ என்னுடைய கற்பனைகளின்படி நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம். நீ என்னுடைய வேதத்தை இன்னும் படிச்சு தியானிச்சு அதன்படி வாழ்ந்தால், அந்த வசனத்தை கை கொண்டால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். நீ என்னுடைய வேதத்தை மறந்தால் உன்னுடைய பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆசீர்வாதம் என்பது மத்தேயிலேயே சொல்லிவிட்டார் ஆண்டவர், ஆதியாகமத்திலே சொல்லிவிட்டார். நீ இப்படி நடந்தா உனக்கு ஆசீர்வாதம். யோசுவா கிட்ட சொல்லிட்டாரு, ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு. அவர் சொல்லாத ஊழியர்கள் இல்லை, விசுவாசிகள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை. ஆனால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நியமங்கள், அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுது இந்த ஆசீர்வாதம் எல்லாம், புத்தாண்டு ஆசீர்வாதம் எல்லாம் தானாய் பின்னாடி ஓடி வரும். நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த ஸ்பீக் வித் ஜீசஸ் சேனலுக்கு ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு இந்த வருடம் கொடுக்கிறார். அந்த வசனம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளையானாலும் சரி, ஊழியக்காரனானாலும் சரி, நீ அடுத்தவனை பற்றி தான், நீ அவனுடைய வாழ்வாதாரத்தை பற்றி, அவன் ரட்சிக்கப்படாத காரியத்தை குறித்து, அவனுடைய துன்பம், வியாதி, இதுகளை குறித்தே நீ சிந்திச்சு அவனுக்கு ரட்சிப்பை எந்த வகையில கொடுப்பது, அவனுடைய குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனையை எப்படி ஜெபம் பண்ணி நாம் அவனுக்கு அதை குறைப்பது, அதிலிருந்து விடுதலை செய்வது. பவுல் சொல்லுவார் ஒரு இடத்துல, கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது, நாங்கள் தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தும் அநேகரை ஐசுவயங்கள் ஆக்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நீ ஊழியக்காரன் சொல்லி, விசுவாசின்னு சொல்லி எத்தனை பேரை தரித்திரனை ஐசுவன் ஆக்கியிருக்க சிந்தி. அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசு உள்ள சிந்தையே உன்னில் இருக்க கடவுள். இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரு? ஜனங்களுக்காக வந்தாரு, அடுத்தவனுக்காக, பிறனுக்காக வந்தார். தன்னால் படைச்ச மனுஷனுக்காக தான் வந்தார். அவருக்காக வரல. அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவோட சிந்தை உனக்கு இருக்கணும். அவனவன் பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அந்த சிந்தை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய சிந்தையை தாரும். உன் குடும்பத்தில், உன் உறவினர்கள், உன் தெருவில், உன் சொந்தக்காரன், உன் ஊருக்காரன், அவனுக்கு தேவையானதை நீ நோக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அவனை ரட்சிப்புல நடத்துறது உன் கடமைன்னு வசனம் சொல்லுது. அதை செய்கிறோமா?
ஆண்டவருடைய சிந்தை நமக்கு இருக்கா? அவரை போல நாம் பிறருக்காக வாழ்றோமா? ஊழியக்காரன்னா விசுவாசியை குறை சொல்றது, அடிமையாக்குறது தான் வேலை. நாட்டில் ஊழியக்காரர்கள் பண்றது நிறைய அதுதான், விசுவாசியை அடிமையாக்குறது. ஆண்டவர் சொல்றாரு, கனிகளை பார்த்து அறியுங்கப்பா அப்படிங்கிறாரு. உன்ட கனி இருக்கான்னு உன் விசுவாசி பார்ப்பான்ல. உன்ட கனி இல்லைன்னா எப்படி உன்ட்ட வருவான்? கனி இருக்கிற இடத்த பார்த்து போயிடுவான். கனி ரொம்ப முக்கியம். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். 10 வருஷம் நான் ஊழியக்காரன், 50 வருஷம் ஊழியக்காரன், 40 வருஷம் ஊழியக்காரன், 30 வருஷம் சபை வச்சு நடத்துறேன், நான் பாஸ்டர். சபையில இருக்கான். எத்தனை ஆத்மா ஓ மூலமா ரசிக்கப்பட்டிருக்கு? கனினா அதானே. ஊழியக்காரன் கனி என்ன? ஆத்மா ரட்சிப்பு. உன்னால எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கான்? 10 வருஷத்துல 50 பேர் 100 பேர் வச்சிருந்தா ஆரசுமலை பட்டணம், ராமநாதபுரம் மாவட்டம், தமிழ்நாடு என்னைக்கு ரசிக்கப்படும்? இதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை ரசித்தாரா? முதலாவது நமக்கு தேவை கிறிஸ்துவின் சிந்தை, அவரை போல தாழ்மை. முதலாவது ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்க தேவைப்படுகிறது இயேசுவை போல சிந்தை. அந்த சிந்தையில அடங்குறது தான் தாழ்மை. முதலாவது தாழ்மை. அடுத்தவனுக்காக பிறனை நோக்கி அவனுக்காக செபிக்கணும், அவனுக்காக தன்னை தாழ்த்தணும், அவனுக்காக சிறுமைப்படணும். இயேசு ஏன் கல்வாரி சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாறையிலால் முதிரால் அடிக்கப்பட்டு கையில் ஆணி காலில் ஆணி மார்பில ஈட்டியால் குத்தப்பட்டு தலையில முள்முடிச்சு விட்டப்பட்டு எதுக்கு? அவருக்காகவா? பிறனுக்காக. அந்த சிந்தை உனக்கு இருக்கா? இல்லைன்னா கேட்டு பெற்றுக்கொள். குறை சொல்றதை விட்டுட்டு, ஆசீர்வாதத்தை கூறுகிறதை விட்டுட்டு, கிறிஸ்துவின் சிந்தையை கேட்டு பெற்றுக்கொள். அந்த சிந்தையை அவர் தான் கொடுக்கணும். உனக்கு எனக்கும் அவர் தான் கொடுக்கணும். ஆகவே பிறனுக்காக வாழக்கூடிய சிந்தையையும் பிறருடைய வாழ்க்கையிலே ஆத்ம ரட்சிப்பையும் கொடுப்பதற்கு நம்மை தாழ்மையோடு ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு எல்லாரையும் ரட்சிக்கும்படி நாம் வழி நடத்துவோம். செபிப்போமா? அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் பேசுங்கப்பா. அவனவன் பிறனுக்கானவைகளை நோக்கவும் கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே அவர்களுக்கு வேண்டும் என்று, அவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.